2023 எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ முடிஞ்சிருச்சுன்னு தெரியறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. பட் எஸ் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2024க்குள்ளே போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணணும் ஒரு ஃபுல் இயர்க்கான. ஸோ நிறைய பேர் இந்த டைமில் வந்து ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. பட் நம்ம வந்து ஃபார் த நெக்ஸ்ட் இயர் நம்ம பிளானர் அண்ட் ஜேர்னலில் செட்டப் பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து டால் எலிஃபெண்ட்டோட பிளானர் அண்ட் ஜேர்னல் நம்ம வந்து அந்த the little black box வாங்கியிருந்தோம். ஸோ we have these both now. இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் this is more for my work and this is more for my personal. ஸோ அதோட செட்டப் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி டேட் வந்து இட்ஸ் 27. ஸோ 27 ஐ மீன் ஐ விஷ் நான் 27 இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஆர் 28 இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதோட செட்டப் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் பிளானர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து லைக் நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இல்லாமல் இப்போவே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர்க்கான பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் என்னென்ன பண்ண போகிறேங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்வுட் எனி வெயிட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஹே guys, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் கீப் கோயிங். ஜேர்னல் செட்டப்பில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் ஜேர்னல் வந்து ரொம்பவே நம்ம எமோஷ்னல் வெல்பீயிங்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன இப்போ ஃபில் பண்ணலாம், இல்லை நீங்கள் எந்த வித பிளானர் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிளானர் வாங்கலைனாலும் சரி, நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை ஒரு நார்மலாக ஒரு நோட் புக் ஒரு டைரி வாங்கி கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஃபில் அப் யுவர் டீட்டெயில்ஸ். இந்த ஃப்ளிப் த்ரூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் good things about you, 51 things I love about myself. ஸோ இது எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். பட் என்னென்னா நான் வந்து நெக்ஸ்ட் 3 டேஸை இதுக்காக யூட்டிலைஸ் பண்ண போகிறனால இந்த வீடியோவில் நான் வந்து ஹரிபரியாக வந்து பண்ணணும்னு நினைக்கல. ஸோ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற ரீசன் உங்களுக்கும் வந்து 2 to 3 days டைம் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்களை பற்றி நீங்கள் செட்டப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹைலைட்ஸ் ஆஃப் 2023 இதையுமே வந்து நீங்கள் வந்து நார்மலாக பிளானர் இல்லைன்னா கூட 2023 உங்களுக்கு எப்படி போச்சு, எது நல்லா போச்சு, எது நல்லா போகல, எது நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், எங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்க, எங்கே கரெக்டாக பண்ணீங்க, எதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம், எதை நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது, வாட் யூ லேர்ன், வாட் யூ ஹேவ் டு அன்லேர்ன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட டாபிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் 2023 இந்த முடிய போகிற இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் எடுக்கிற லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதலாம். ப்ளஸ் 2024 நீங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ண போகிறீங்க, வாட் பெட்டர் ஐ கோயிங் டு டூ. ஸோ அதுக்கான உங்களுடைய பிளான்ஸ், நம்ம கோல்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம், நம்ம கோல்ஸ் ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். பட் அந்த கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான பிளான்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக இந்த பிளானர்லையும் ஜேர்னல்லையும் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம் அது வந்து லைக் ஓவராலாக இதான் நான் வந்து எடுக்க போகிற ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போகிறேங்கிறது ஒரு ஸ்டெப். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். லைக் மந்த்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், வீக்லி என்ன பண்ண போகிறோம், டெய்லி என்ன பண்ண போகிறோம்னு பண்ணி டெய்லி கோல்ஸில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணணும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் வந்து பெரிய பெரிய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கும். ஸோ அதுதான் மெயினாக நம்ம பண்ண போகிறோம். அண்ட் தென் 2024 கேலண்டரில் வந்து உங்களோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இன்கேஸ் நீங்கள் 2023க்கு ஒரு பிளானர் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்கிற பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ் எல்லாமே டிஜிட்டலி உங்களுக்கு நிறையவே இருக்கும். பட் நான் வந்து ஹேண்ட் ரிட்டனை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுற ஓல்ட் ஸ்கூல் பர்சன். ஸோ நான் வந்து இதுக்கு முந்தின பிளானரோட டைரியிலேருந்து அந்த டேட்ஸை வந்து மெயினாக ஜாட் டவுன் பண்ணுவேன். ஸோ தட் ஐ டோன்ட் மிஸ் அவுட். அண்ட் தென் நம்ம எப்படி இந்த இயர்க்காக பிளான் பண்ணலான்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், the vision board. ஸோ செட்டிங் அப் மை விஷன் போர்ட் இது வந்து லாஸ்ட் 2 days நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி நீங்கள் ஒரு விஷன் போர்ட் செட் பண்ணலாங்கிறதுக்கு சிம்பிளான ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னா, நீங்கள் வந்து உங்களை லைக் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு உங்களை பிடிக்குன்றது தான் பேசிக்காக. நான் வந்து இப்படி பண்ணால் நம்ம சம்டைம்ஸ் யோசிப்போம், நம்ம இப்படி இருக்கணும், இது பண்ணணும் அப்படிலாம் யோசிப்போம். பட் அதுக்கான எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் அந்த தாட்லேயே அப்படி இருந்துட்டு போயிடும். ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்களுடைய எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கணுன்றதை யோசிக்கிறீங்களோ அது ரிலேட்டடான ஒரு பிக்சர், இல்லை நீங்களே ஆர்டிஸ்ட்னா நீங்களே வந்து வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் நீங்கள் கூகுள்லேயே வந்து கண்டுபிடிச்சி என்னென்ன சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர ஒரு விஷயமா கூட இருக்கலாம். லைக் நீங்கள் வந்து தனியாக சோலோ ட்ராவல் பண்ணணும், இல்லை தனியாக ஒரு காஃபி டேட் போகணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதுக்கு முந்தின விஷன் போர்டில் பண்ண தப்பு, டைரெக்டாக விஷன் போர்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணி எது பண்ணணுன்றதை வந்து சும்மா எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ், பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு வச்சேன். பட் இந்த டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்காகவே ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஸோ நான் வந்து 2 பேப்பரில் வந்து ஃபுல்லாக எழுதியே வச்சுட்டேன். அதில் என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இதில் வந்து இது ஒரு கேட்டகரி மாதிரி. இந்த கேட்டகரியில் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்க, இது ரெண்டுமே ரிலேட்டடான பிக்சர்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். சும்மா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கிறத மட்டும் எடுத்தால் நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸை போட்டு விட்டுருவீங்க. ஸோ அதுக்கும் ரிலேட்டடான பிக்சர்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக என்னோடய ஆஃபீஸில் இல்லை நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க,
உங்களுடைய கோல் என்ன, அதுக்கான நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி. பட் இது ரெண்டுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ் நீங்கள் கூகுளில் கீவேர்ட்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் தென் நீங்கள் உங்களுடைய ஃபினான்சஸில் எப்படி இருக்கணும், நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கான கோல்ஸ் அண்ட் அதுக்கான ஆக்ஷன்ஸ். ஸோ இது ஒரு கேட்டகரி. அண்ட் தென் எமோஷ்னல் வெல்பீங், உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும். நீங்கள் வந்து மென்டலி, எனக்கு வந்து ஓகே இட் வாசன்ட் அ குட் இயர் 2023 ஆனஸ்ட்லி. பட் உங்களுக்கு குட் இயராக இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். பட் இன்கேஸ் இஃப் இட் வாசன்ட் குட், நீங்கள் மென்டலி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு விரும்புகிறீங்க, அண்ட் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய இன்னர் பீஸ், உங்களுடைய சோலுக்காக நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பர்சனல் டெவலப்மெண்ட், என்னென்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், எதுலெல்லாம் உங்களை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு கேட்டகரி. இது மாதிரி நீங்களே வந்து கேட்டகரி ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆர் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப், உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ். இந்த மாதிரி உங்கள் விஷனை வந்து குட்டி குட்டி டாபிக்ஸாக பிரேக் பண்ணி கோல் வெர்சஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு இதுக்கே வந்து 1 to 2 days ஆகும். உடனே உங்களுக்கு தாட்டில் வரும்னு இல்லை, வந்துச்சுன்னா ஃபைன். பட் வரலைன்னா ஜஸ்ட் கிவ் லைக் கொஞ்சம் டைம் கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் சர்ச் பண்ணுங்கள். பிக்சர்ஸ் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பிளானர் இல்லை ஜேர்னல் இல்லை நீங்கள் வந்து நோட் புக் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 பேஜ் அதுக்காக விஷன் போர்டுன்னு செட் பண்ணிக்கோங்க. அந்த விஷன் போர்டில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்டிக்கர்ஸாக ஓட்டலாம், இல்லை பிரிண்ட் எடுத்து அதை வந்து பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம், இல்லை வேறு எங்கன்னா பிக்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனா அது பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் விஷ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த விஷன் போர்டை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் டெய்லி பார்த்து அதை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து என்னுடைய பிளானர்லேயுமே வந்து விஷன் போட்டிருக்கு, ஜேர்னல்லையும் விஷன் போட்டிருக்கு. ஸோ அதுக்கேற்ற லேஅவுட்ஸில் வந்து நான் கூகுள்லேருந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி ஐ ஹாவ் டேக்கன் அ பிரிண்ட். ஸோ இது ஃபுல்லாகவே இது வந்து ஒரு ஸ்டிக்கர் பேப்பரில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டிக்கர் பேப்பர் நீங்கள் கடையில் பிரிண்ட் கேட்கும் போதே அப்படி கூட வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு A3 ஸ்டிக்கர் பேப்பர். இதோட ப்ரைஸ் வந்து 100 to 150 அந்த ரேஞ்சில் வாங்குவாங்க. பட் இது வேணாம் அப்படின்னா நீங்கள் A4 ஷீட்ஸில் 2 A4 ஷீட் பிரிண்ட் எடுத்தால் கூட ஓகே. நான் வந்து அந்தந்த லே அவுட்க்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பிளானரில் இது வரும், என்னுடைய ஜேர்னல் பர்சனல் எது அப்படின்ற ஸ்ப்ளிட் கொடுத்து இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இதை வந்து நீ குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து நீட்டாக பேஸ்ட் பண்ணணும். பட் இட் வில் டேக் டைம். நான் வந்து அதை காமாக பண்ண போகிறேன். நான் வந்து ரொம்ப ஹரி பண்ணிக்காமல் நெக்ஸ்ட் 3 days அதை வந்து பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். மோஸ்ட்லி இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்கள் விஷன் போர்ட். நீங்கள் செட்டிங் அப் த பிளானர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புன்னு நான் சொல்கிறது இந்த விஷன் போர்ட் தான். அண்ட் தென் உங்களுடைய கோல்ஸ், இதில் வந்து டாப் 10 கோல்ஸ் ஆல்ரெடி பை கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இது ஒன்று ஒன்றா நம்ம யோசிச்சு நம்ம கோல்ஸ் என்ன ஆல்ரெடி நம்ம விஷன் போர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இதுதான் நம்ம கோல்ஸ், இதுதான் நம்ம எடுக்க போகிற ஆக்ஷன்ஸ்னு. அதை தான் நம்ம வந்து இதுலேயுமே வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பட் பை கேட்டகரி அகைன் இதே கேட்டகரியை கூட நீங்கள் யூஸ் பண்ணி விஷன் போர்ட் பிளான் பண்ணலாம். பிகாஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், ஃபினான்சஸ், கேரியர். அகைன் இது எல்லாமே உங்கள் விஷன் போர்டுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கேரியரில் நீங்கள் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் கோல் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்ஸ், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் என்னவா இருக்கணும்னு விரும்புகிறீங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து என்னுடைய விஷன் போர்டில் வந்து ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் கூட வந்து ஆட் பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு க்ரோ மோர் ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ இந்த இயரில். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யுவர் பக்கெட் லிஸ்ட். ஓகே, இது வந்து லைக் இப்போவே நீங்கள் எழுதுன்றது விஷன் போர்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 2024 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் பக்கெட் லிஸ்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போது இந்த இயரில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாதது எது, அது வந்து நெக்ஸ்ட் இயர் பக்கெட் லிஸ்ட்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் அண்ட் வென் யூ ஃபினிஷ் நீங்கள் வந்து அதை டிக் பண்ணி கேன் என்ஜாய். அண்ட் பக்கெட் லிஸ்ட் நீங்கள் எப்போ வேணால் ஆட் பண்ணலாம். நீ லைக் இப்போவே பண்ணுங்கிறது கிடையாது. பட் யூ கேன் டேக் யோர் டைம். அண்ட் தென் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள். அண்ட் தென் யூஆர் பிளானிங் ஃபார் யோர் 2024 ஒரு டைம்லைன் மாதிரி ஒவ்வொரு மந்தோட ப்ராக்ரஸ் இதுவுமே இப்போ இமீடியட்டாக பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ எஸ், இதுதான் வந்து நீங்கள் ஒரு இயர்க்கான ஃபஸ்ட்டு பிளான். இதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்காகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து த்ரூ அவுட் த இயர் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது. இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜான்காக பிளான். இது வந்து பை 30th or 31st December இதேமே கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, வாட் ஆர் யோர் கோல்ஸ், லைக் மந்த்லி கோல்ஸ் வந்து தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த இயர்லி கோல்ஸ் முடிச்சதும் ஸ்ப்ளிட் தெம் டு மந்த்லி, தென் தேட் டு வீக்லி, அண்ட் தென் தேட் டு டெய்லி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்டெப்ஸை தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜானோட பிளானிங்கும் ஒரு 30th 31st மாதிரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 31st பிஸி, மோஸ்ட் ஆஃப் யூ வில் பி பிஸி. ஸோ அப்படின்ற கேஸில் உங்களுக்காக ஒரு 1 to 2 hours நீங்கள் 30th ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி எவ்ரி மந்த் வி வில் கண்டினியூ டூயிங் பிளானிங் வீடியோஸ். லைக் எவ்ரி நெக்ஸ்ட் மந்த்துக்காக அந்த மந்தோட எண்டில் வந்து நம்ம வந்து ஒரு பிளானிங் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். லைக் நீங்கள் 2024
போனதுக்கப்புறம் தான் பண்ணணும்ல. இன்கேஸ் நீங்கள் பிளானர் ஜேர்னல் வாங்கலை அப்படின்னா ஸ்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளானர்ஸ் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இன்கேஸ் அதுவுமே உங்களுக்கு வேணான்னா அட்லீஸ்ட் நோட் புக் ஆர் டைரி வாங்கி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிகாஸ் நான் பிளானிங் பண்ண டைமில் இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் 2023 நான் வந்து ஒரு பிளானர் யூஸ் பண்ணல. ஐ டிட் ஜேர்னல், பட் ஒரு ஹேபிட்டாக நான் வந்து அதை ஃபாலோ பண்ணல. எப்பப்போ ரொம்ப டவுனாக இருக்கும் நான் அப்போல்லாம் ஜேர்னல் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தப்போ பண்ணியிருக்கேன். பட் ரெகுலராக நான் பண்ணலை. பட் அதுக்கு முந்தின இயர்ஸ்லாம் நான் வந்து ரெகுலராக பண்ணப்போ ஐ ஹவ் சீன் சேஞ்சஸ் மை செல்ஃப். ஸோ அதனால தான் வந்து நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். பட் 2024 கண்டிப்பாக ஐ எம் கோயிங் டு யூஸ் போத் ஆஃப் தீஸ். ஸோ அதே மாதிரி ஜேர்னல் நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி இன்கேஸ் யூ ஹவ் காட் அ பிளானர்லேயுமே வந்து அவங்க ப்ரொஃபஷனல் கோல்ஸ் இதுலேயுமே ஒரு விஷன் போர்ட் இருக்குது. ஸோ இதுக்கும் சேர்த்து தான் நான் பெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஐ வில் பி பேசிங் தட் ஆல்சோ. அண்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மணி பிளானிங் ஆல்சோ. ஸோ 2024 பட்ஜெட்டையும் மறக்காமல் பிளான் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, வாட் இஸ் யூர் இன்கம், வாட் ஆர் யூ கோயிங் டு ஸ்பெண்ட், எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி பட்ஜெட் பிளானர்னு சொல்லி உனக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து என்னோட கேஷ் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கேஷ் நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஐம் ஜஸ்ட் திங்கிங் லைக் எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுக்கணும் அந்த தாட் ப்ராசஸில் இருக்கேன். ஸோ பட்ஜெட் பிளானிங் இஸ் ஆல்சோ ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபினான்ஸை ரொம்ப பிளான் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஸ்கூலில் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ I hope you had a great 2023 and I hope you're having a great Christmas holidays எல்லாமே. and 2024 எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டெப் பண்ணலாம். and I hope 2024 is really good to each one of you and to me also. and நான் வந்து next 30th இன்னொரு வீடியோ போடுவேன்னு எனக்கு தெரியல. so I'm just wishing you all a very happy new year and see you all in the next video. அடுத்த வீடியோல பார்க்குறேன். until then, bye from Benny. Spread love, spread smiles, keep going. Bye.